இல்ல ஆக்சுவலா விஜய் ஆண்டனி வந்து அந்த டைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு. தமிழில் வேறு டைட்டில், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தி வந்து அவர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டார் சேம்பில். பட் அது தாண்டி வந்து அவங்க பேனரில் சிவகார்த்திகேயன் படம் வந்து தெலுங்குலேயும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க டீசரு. பட் ஐ திங்க் ஒரு சமரசம், தேவ் கம் டு அன் அண்டர்ஸ்டாண்டிங். அது தெரில, நான் இன்னைக்கு தான் போகிறேன். இப்போது எனக்கு தெரிஞ்சு நாசர் சாருக்கு தெரியும் நினைக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி என்ன, ஏன்னா யார் பதிவு பண்ணாங்கன்றது தான் முக்கியம், யார் முதல்ல பதிவு பண்ணாங்கன்றது முக்கியம். ஏன்னா சேம்பரில் பதிவு பண்ணும்போது அது எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் வந்து அப்ளிகேஷனை அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் வந்து அவங்க என்ஓசி இப்போ மதகஜ ராஜா எம்ஜிஆர்ன்றது இப்போ டைட்டில் போடும்போது எங்களுக்கு எந்த எதிர்ப்பும் வரல, என்ஓசியும் வாங்கலை. ஏன்னா அது மதகஜ ராஜா, நாங்கள் எம்ஜிஆர் ஐயா வந்து அவர் பேரை பயன்படுத்தணும் அந்த வகையில் இல்லை, மதகஜ ராஜா அவ்வளோதான். வெற்றி குறைவா இருக்கு அப்படின்னு இப்ப தலைப்புக்கும் ஒரு 2 ஹீரோக்கள் 27 படத்துக்காக போதிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பரவாயில்ல விமர்சனம் இல்லைங்க. ஒரே ஒரு விஷயம் நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் என்ன வேணாலும் தப்பாக நினச்சிக்கோங்க. ப்ரொடியூசர்ஸ் இந்த நான் பேசுகிறது பார்த்துட்டு சின்ன படங்களுக்கு வந்து அடுத்த 1.5 வருஷம் வந்து 1 to 4 கோடி வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நீங்கள் என்னை திட்டினாலும் சரி, இதுதான் உண்மை. போன வாரம் 6 படம் ரிலீஸ் ஆச்சு. நீங்கள் தயவு செஞ்சு விசாரிச்சுக்கோங்க, அந்த 6 படத்தோட என்ன செலவு பண்ணியிருக்காங்க, எவ்வளோ வருமானம் வந்திருக்கு, எவ்வளோ படங்கள் வந்து சேட்டலைட் ஓடிடி விற்காமல் இருக்குது, எவ்வளோ படங்கள் வந்து 1 கோடிக்கு மேலே வந்து ஷேர் வந்திருக்கு தமிழ்நாட்டில்ன்றது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆடியன்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க சம்பாதிக்கிற காசில் அவங்களோட விருப்பம்தான் எந்த படம் போய் பார்க்கணுன்றது நம்ம திணிக்க முடியாது. இன்னும் 6 படம் ஒரே நாள் ரிலீஸ் ஆகும்போது அவங்க வந்து ஒரு படத்துக்கு தான் போக முடியும். அதுவும் வந்து இன்னைக்கு இன்றைய காலகட்டத்தில் ஒரு படத்தை போய் திரையரங்கத்தில் பார்க்கணுன்னா ஒரு சராசரி ஒரு குடும்பம், மிடில் கிளாஸ் குடும்பம், 4 பேர் 2 குழந்தைங்களோட புருஷன் பொண்டாட்டி போனால் ஒரு 4000 ரூபாய் ஆகுது, 4000 ரூபாய் 5000 ரூபாய் ஆகுது. அவங்க திரும்பவும் அடுத்த வாரம் வந்து போய் படம் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து என்ன சாய்ஸ்னா அடுத்து நல்ல உணவு கொடுக்கணும், ஒரு ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிடணும், அப்படி ஆயிடுச்சு. உண்மையிலே சொல்ல போனால் we have been pushed to second option. எல்லாரும் எப்படியும் 4 வாரம் கழிச்சு ஓடிடியில் வந்துடும், எல்லாம் 8 வாரம் கழிச்சு வந்துடும் டிவியில், நம்ம அப்போ பார்த்துக்கலாம். அவங்களுக்கு விருப்பமான படங்கள் வந்து என்னன்னா சந்தோஷமாக சிரித்து எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்குது, எனக்கும் இருக்குது, பார்க்குற மக்களுக்கும் இருக்குது, எல்லாம் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. அதெல்லாம் மறந்து சந்தோஷமாக ஒரு 2.5 மணி நேரம் இப்போ பிள்ளைகளோட அவங்க கண்ணு மூடாமல் எந்த ஒரு விஷயம் இல்லாமல் சந்தோஷமாக கோலாகலமான ஒரு என்டர்டெய்னர் பார்த்து ரசித்து இப்போ போகிறது தான் வந்து எனக்கு தெரிஞ்ச எம்ஜிஆரோட வெற்றி. அதுதான் திரும்ப ரிப்பீட் ஆடியன்ஸ் வருது, அவங்க கொண்டாடுறது வந்து ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி சிரிச்சு அப்படின்னு சொல்லி கருத்து வந்தது. நான் விசாரிச்சதில்லை, தியேட்டர் ஓனர்ஸ், தியேட்டர் மேனேஜர்ஸ் எல்லாரும் இதுதான் வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க.